மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்துபா. அந்த குத்துபா ஷேக் முகமது சரந்த் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மஸ்தாவை மீட்டெடுப்பதற்காக பாதுகாப்பதற்கான போராடுகின்ற இந்த போராட்டத்திலே நாம் எப்பொழுதுமே மோமின்களோடு அன்புள்ளவர்களாக, பாசமுள்ளவர்கள், நெருக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விரோதிகளோடு, முஷ்ரிக்கீங்களோடு உற்ற நட்போடு நடந்து கொள்ளக்கூடாது என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக அல்லாஹ் தான் உங்களுடைய நேசன், பொறுப்புதாரி, பாதுகாவலன். அதேபோல் உங்களுடைய நண்பர், நட்பு கொள்ள வேண்டியவர், உங்களுக்கு முன் வழிகாட்டியாக பாதுகாக்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமீன்கள். அல்லாஹ்வோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பை பேண வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேண வேண்டும், அவருடைய ஹதீஸோடு, வாழ்க்கை முறையோடு, மோமீன்களோடு. எப்படிப்பட்ட மோமீன்கள்? தொழுகை நாடக்கூடியவர்கள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் தொழுகையிலே ருக்கூஸில் ஈடுபடக்கூடியவர்கள். மாயிதா 55. இஸ்லாத்துடைய முடிச்சுக்களிலே மிக உறுதியான முடிச்சு என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒருவரை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரோடு நாங்கள் பகை கொள்வது என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல் வலா வல் பரா என்ற வார்த்தை, அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நேசிப்பது பிறரை, மோமின்களை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நேசிப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது, மோமின்களை நேசிப்பது, இறை விசுவாசம் நேசிப்பது, அல்லாஹ் இறக்கிய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அதை மனமாற ஏற்று வாழ்வது, ஷிர்க்கை விட்டு ஒதுங்கி நடப்பது அல் பரா, ஷிர்க்கு முஷ்ரிக்கீங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி நடப்பது, பண்பாட்டை காட்டுவோம் என்றாலும் அவர்களோடு சேர்ந்து கரைந்து போக மாட்டோம், அவருடைய கலாச்சாரங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம், அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உற்ற நண்பர்களாக நகமும் சதையும் போன்று நாங்கள் பழகக்கூடாது. இந்த இரண்டையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு கூட்டத்தை நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு, ஈமான் கொண்டு, மறுமையினால் ஈமான் கொண்டு, அப்படியான மோமின்கள் அல்லாஹ்வோடு விரோதம் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வோடு எதிர்ப்பாக நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு புறம்பாக நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்யக்கூடியவர்களோடு நேசம் கொள்ள மாட்டார்கள். உண்மையான ஈமான்தாரிகள், அல்லாஹ்வின் மறுமையினால் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், இறை நிராகரிப்பவர்களோடு உள்ளன்போடு உற்ற நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களோட பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், ஏனைய உறவினர்களாக இருக்கலாம். அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் ஈமானை உறுதியாக பதிந்திருக்கிறான். உண்மையான ஈமான்தார் என்று அல்லாஹ் அடையாளம் படுத்தியிருக்கிறான். அவர்களை தன்னுடைய ஆவியன் சொல்லப்படக்கூடிய தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான், அல்லது தன்னுடைய ஆத்ம வழிகாட்டல் மூலம் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்ற கருத்துக்களையும் நடக்கிறது. பொதுவாக மோமின்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நேசர்களாக அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். முஷ்ரிக்கீங்களோடு நாங்கள் ஈமான் அடிப்படையில் வேறுபட்டு வித்தியாசமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்படியான உம்மத்திற்கு தான் அல்லாஹ் ஒரே உம்மத்துன்னு சொல்கிறான். நிச்சயமாக ஒரே உம்மத்து தான், ஒரே சமுதாயம், நான் தான் உங்களுடைய ரப்பு, என்னை தான் நீங்கள் அஞ்ச வேண்டும். சூரா முஃமினூன் 52வது வசனத்தில் மோமின்களுடைய விடயங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், வேற்றும் இருக்கக்கூடாது, அரபி அஜமியன் வித்தியாசப்படக்கூடாது, கிழக்கத்தியன் மேற்கத்தியன் வித்தியாசப்படக்கூடாது. அதேபோல் எந்த பித்னா குழப்பங்கள் சண்டை நடந்தாலும் மோமின்கள் ஓரணியாக செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே நம்மை பார்த்து வெளிப்பகட்டாக நம்மோடு நல்லவர்கள் நடிக்கின்றவர்களை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் வாயால் உங்களை திருப்திப்படுத்துகின்ற பேச்சுக்களை உங்களை கூல் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். உங்களை கூல் பண்ணுகிறார்கள், சமாளிக்கிறார்கள். உள்ளங்களோ உங்களோடு அதுக்கு நேர் மாற்றமான பண்புள்ளவர்களாக, வெறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள், முஷ்ரிக்கீங்கள், காபிர்கள். தௌபா 8வது வசனம். அதே போன்று யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே விரைந்து குழப்பங்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்து விடுமென அஞ்சுகிறோம், அல்லாஹ் வெற்றியை உங்களுக்கு அளிக்கலாம், அதுக்கு அல்லாஹ்வுடைய தன்புறம் இருந்து தன்னுடைய கட்டளைகளை இறக்கி வைக்கலாம், முடிவுகளை அனுப்பலாம். அதன் பின்னர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த விடயங்களிலே அவர்கள் கை செய்யப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். குரோதங்கள், வஞ்சகங்களை மறைத்திருந்தார்களே அந்த விடயத்தில் நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். எனவே பொதுவாக இஸ்லாமிய சமூகமே இது நாம் கண்ணியமான ஒரு உம்மத், நீதியான உம்மத், நேர்மையான உம்மத், அல்லாஹ்வுடைய தீனை பரப்பக்கூடிய உம்மத். பூமியிலே எப்பொழுதுமே சாந்தி சமாதானத்தோடு வரக்கூடியவர்களுக்கு சாந்தி சமாதானம் நடக்கக்கூடியவர்கள், எதிர்த்து நம்மை தாக்க வருகின்றவர்களோடு கொஞ்சம் கடின சித்தமாக எதிர்த்து போராட வேண்டியவர்கள், எப்பொழுதுமே உள்ளத்தால் காபிர்களோடு ஒன்றிணைந்து விடக்கூடாது, கரைந்து விடக்கூடாது, கொள்கை ரீதியாக நாம் உடம்பட்டு விடக்கூடாது. காபிர்கள் முஷ்ரிக்கீங்களை நாங்கள் கொள்கை ரீதியாக, ஈமான் ரீதியாக வேறுபட்டவர்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பண்பாடு குண ரீதியாக நாங்கள் அவர்களை பண்பாடுகளை கொடுப்போம், அகலாக்களை காட்டுவோம். என்றாலும் அவர்களுடைய கலாச்சாரங்களோடு சேர்ந்து கரைந்து போகின்ற அளவுக்கு உற்ற நண்பர்களாக நெருங்கி போக மாட்டோம். நம்முடைய தீனை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உணர்வுகளை மதிப்போம். என்னாலும் நம்முடைய ஈமான், நம்முடைய அமல், நம்முடைய இஸ்லாம் வேறுபட்டது.
மூமின்களை மூமியான ஆண் பெண்களை நோய்க்கிறார்கள், எந்த விதமான குற்றங்களும் இழைக்காமல் அவர்கள் பெரும் அபாண்டமான அநியாயத்தை பாவத்தை சுமந்து கொண்டார்கள், தெளிவான பாவிகளாக இருக்கிறார்கள். அஹஸாப் அமைச்சர்கள் 3 தன்மைகள் இருக்கிற ஹதீஸ் சொல்கிறார்கள். அந்த 3 தன்மைகள் உள்ளவர் ஈமானிய சுவையை சுவைத்துக் கொண்டார். அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு ஏனைய அனைத்தையும் விட ஒப்புக்குரியதாக இருக்க வேண்டும். 2வது, ஒரு மனிதரை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அதே போன்று குஃப்ரிலே இறை நிராகரிப்பிலே மீண்டும் ஈடுபடுவது, நரகிலே அதாவது நெருப்பிலே போடப்படுவது போன்று அஞ்ச வேண்டும். குஃப்ருக்கு மீண்டும் செல்வது, இறை நிராகரிப்பு, குஃப்ரை மீண்டும் ஆதரிப்பது, அதன் பக்கம் செல்வது, அதை விரும்புவது நெருப்பிலே வீசப்படுவதை விட அவருக்கு வெறுப்பானதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஈமானை நேசிக்க வேண்டும், ஈமானியர்களை நேசிக்க வேண்டும். அதுக்கு மாற்றமானவர்களை நாங்கள் ஈமானியர்களை போன்று இஸ்லாத்தை போன்று நேசித்து நெருங்கி செல்லக்கூடாது. ஈமான்தாரிகளை நீங்கள் உங்கள் அல்லாத முஸ்லீம்கள் அல்லாதவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு மத்தியில் குழப்பங்களையும் அநியாயங்களையும் மத்துமைகளையும் அவர்கள் உங்களுக்கு செய்ய முனைவார்கள். அவர்கள் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுவதை விரும்புவார்கள். அவர்கள் வாய்களில் தெளிவான குரோத வார்த்தைகள் வெளியாகின்றன. உங்களுடைய உள்ளங்கள் அதைவிட பயங்கரமான பெரிய பெரிய ஆபத்தான விடயங்களை மறைத்து வைத்திருக்கின்றன. குரோதங்கள் வஞ்சங்களை உங்களுக்கு நாங்கள் அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தி விட்டோம். நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆலயம் சொன்னார்கள். எனவே பொதுவாக எப்பொழுதும் தனக்குத்தானே தெரியாமல் காஃபிராக சிலர் வாழ்ந்து கொண்டிருக்க நிலைமை ஏற்படும். குஃப்ரை ஆதரித்து, குஃப்ரை விரும்பி, குஃப்ரு ஷிர்க்குகளை கண்டு ரசித்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னை அறியாமலே ஒரு காஃபிரான வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமைகள் சிலருக்கு ஏற்படும். எனவே உங்களில் யார் காஃபிர்களிலிருந்து உற்ற நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர் தான், அவரும் அவர்களை சார்ந்தவர். எனவே அவருடைய கலாச்சாரங்களில் உடன்படும் பொழுது அவர்கள் போன்று வாழக்கூடியவர் தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். மாயிதா 51வது வசனம். என பொதுவாக எத்தனையோ பேருக்கு தெரியாமலே மலக்குமாருடைய பட்டியலிலே காஃபிர் பட்டியலிலே அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஏன் அவர் குஃபரோடு சேர்ந்து கரைந்து வாழ்வதனால். எனவே அந்த விடயங்களை விட்டு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உறுதியாக நிலையாக இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பேணி பாதுகாப்புங்கிற விடயத்தில் உங்களை தியாகம் செய்கிறீர்கள், அர்ப்பணம் செய்கிறீர்கள், காலம் கொடுக்கிறீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சஹாபாவுடைய தலைமையிலே பல கொடிகளை அனுப்பி வைத்தார். வெற்றி கொடிகள் அசைந்து ஆடிக்கொண்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வந்தன. அங்கு மஸ்ஜிதுல் அக்ஸா விடுவிக்கப்பட்டது, வெற்றி கொள்ளப்பட்டது, கொடிகள் அசைந்தன. இப்பொழுது ஒரு மௌனம் சாதிக்கின்ற ஒரு ஊமை உலகத்துக்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள அநியாயங்களும் அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக இஸ்லாத்துக்கு எதிரான குரோதங்கள் வஞ்சகங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. இதை கண்டு மௌனம் சாதிக்கின்ற ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் மாறி இருக்கிறது. எனவே உங்களுக்கு நன்மாராய் நீங்கள் போராடுகிறீர்கள், உயிர் தியாகம் செய்கிறீர்கள், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள், உங்களுடைய விடாமுயற்சி பாடுபட்டு நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய உரிமையை பேணி பாதுகாக்க முயற்சிக்கிறீர்கள். எப்பொழுதுமே நீங்கள் குரபாக்கள் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை கணக்கெடுக்காமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு இஸ்லாத்தை முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாக்க எத்தனிக்கிறீர்கள், தியாகம் செய்கிறீர்கள். அவர்கள் மக்கள் பால்படுத்திய குழப்பிய குலைத்த விடயங்களை சீரமைக்கக்கூடியவர்களுடைய சுன்னத்துகளிலிருந்தும் அப்படியான குரபாக்களுக்கு நன்மாராயம் என்ற நன்மாராயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதலாவது ஹுத்பாவை எப்பொழுதுமே மோமினுக்கு நீங்கள் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி முடிக்கிறார்கள். பொதுவாக முனாஃபிக்கை பார்த்து நீங்கள் என்னுடைய தலைவரே பொறுப்புதாரி என்று அழைக்க வேண்டாம். நயவஞ்சகமாக நடக்கின்றவர்கள், இரட்டை முகத்தோடு நடக்கின்றவர்களுக்கு நீங்கள் தலைவர் என்று நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏன்னா உண்மையான தலைவராக இருந்தால் அப்படி முனாஃபிக் ஒருவரை நீங்கள் தலைவராக்கினால் நீங்கள் உங்களுடைய ரப்பை இரட்சகனை கோபப்படுத்தியவர்களாக மாறுவீர்கள். எனவே நயவஞ்சகம் உள்ள அப்படியான இஸ்லாத்தில் ஸ்திரம் இல்லாதவர்களை தலைவர்களாக ஆக்க வேண்டாம் என்ற அந்த ஹதீஸை புத்திமதியாக சொல்லி முதலாவது ஹுத்பாவை துவா இஸ்திக்ஃபாரோடு முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா சொல்லக்கூடிய வசதிக்கு பின்னால் அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய வேண்டுகோள்களுக்கு துவாக்களுக்கு பதிலளிப்பான். அவர்களுக்கு இன்னும் மேலதிகமான பாக்கியங்களை கொடுப்பான். காபிர்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது, நோவினை தரும் கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லி சூரா ஷூரா 26 வசனத்தை ஓதி பொது ஒரு மோமின் காலையிலே மோமினாக இருப்பான், மாலையிலே காபிராகி விடுவான். மக்கள் எல்லாம் 2 பகுதியிலாக இருப்பார். ஒன்று ஈமானிய படை, அவர்களிலே நயவஞ்சகம் இல்லை. இன்னும் நயவஞ்சக குழு, அவர்களிலே ஈமான் இல்லை. தூய மோமியங்கள், அதே போன்று தூய நயவஞ்சகர்கள். இது போன்ற நிலைமை ஏற்படும். எனவே இப்படியான நிலைமைகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக அந்த விடயத்தை உண்மையான மோமின்களாக வாழ்வோம்,
குஃபர் ஷிருக்கு சார்ந்தவர்களோடு சேர்ந்து நடித்து அவர்களுடைய சஹாக்கள் போன்று நடித்து அவர்களுடைய நல்ல பேர் எடுத்து இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் விட்டுக் கொடுத்து நயவஞ்சகத்தன்மையோடு நடந்து காஃபிர் காலையில் மூமின் மாலையில் காஃபிர், மாலையில் மூமின் காலையில் காஃபிர் என்று நடிக்கின்றவர்களாக அங்குமெங்கும் தாவுகின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நிலையான இஸ்லாத்தில் எந்த சிரமங்கள் சோதனைகள் எந்த கெடுபிடிகள் நடந்தாலும் இஸ்லாமியர்களை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அந்த சிந்தனையை முன்வைத்து நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது ஸரந்த் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளியாக 3 குத்பாக்கள் மூலமும் பிரயோசனம் அடைவோம், மற்றவர்களுக்கும் பயனளிப்போம், எத்தி வைப்போம். மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பா முன்னேற்றங்கள், செழிப்புகள், நம்முடைய எழுச்சிகள் எல்லாம் ஈமான், இறை விசுவாசம், ஆன்மீகம், அதே போன்று அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது, குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் நம்முடைய துறைகளை அமைத்துக் கொள்வதன் மூலம்தான் நம்முடைய முன்னேற்றங்களை சாதனங்களை அமைத்துக் கொள்வது இணைத்துக் கொள்வதன் மூலம்தான் உண்மையான முன்னேற்றம், மன நிம்மதியும் சாந்தியான கண்ணியமான வாழ்க்கையும் கிடைக்கும் என்ற தலைப்பிலே சாதனங்களை நம்பி ஈமானை இழந்துவிட வேண்டாம், இஸ்லாத்தை இழந்துவிட வேண்டாம், இஸ்லாத்தை ஈமானையும் இழந்து சாதனங்களை நம்பி அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு அழிவுகளுக்கு ஆளாக வேண்டாம் என்ற தலைப்பிலே அந்த ஹுத்பாவை மக்கா முக்கர்ரமாவுடைய ஹத்தீப் ஹுமைத் ஹபிதுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். அதேபோன்று இரண்டாவது ஹுத்பா அல்லாஹ்வுடைய கடமையிலும் பேணுதலாக இருக்க வேண்டும், மனித உரிமைகளையும் மீறாமல் மனித உரிமைகளை பேணெடுக்க வேண்டும். அப்படி மனித உரிமைகளை மீறினால் ஈருலகிலும் என்ன நஷ்டங்கள் அழிவுகள் ஏற்படும் என்ற தலைப்பிலே ஹுசைன் ஆலு ஷேக் ஹபிதுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவரோட ஹுத்பாவை அந்த தலைப்பில் அமைத்திருந்தார்கள். மூன்றாவது, எப்பொழுதுமே ஈமானையும் இஸ்லாத்தையும் ஈமானியர்களையும் இஸ்லாமியர்களையும் உற்ற நண்பர்களாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய இஸ்லாத்துடைய ஈமானுடைய எதிரிகளை உற்ற நண்பர்களாக ஆக்கி முஸ்லீம்களை ஒதுக்கி நடிக்கின்ற நயவஞ்சகம் கலந்த முஸ்லிம்களாக நாம் வாழக்கூடாது. எப்பொழுதுமே நிலையான ஸ்திரமான உறுதியான விட்டு கொடுக்காத இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீப் முஹம்மது ஸரந்த் ஹஃபிதுல்லாஹ் என்ற 3 குத்பாக்கள் மூலம் பயனடைந்து மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பு நண்பர் ரிஸ்வான், அதேபோன்று நண்பர் தொழில்நுட்ப நண்பர் ஷர்பான் ஆகியோருக்கும் நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.